Yes, so good evening. Thank you for joining. இன்னும் கொஞ்சம் பேர் இப்போ தான் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் ஐ வில் ஸ்டார்ட் த டெமோ. இந்த மீட்டிங் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். இன்கேஸ் நீங்கள் இந்த மீட்டிங் ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியல கூட இந்த ரெக்கார்டிங்ஸ் வந்து வில் ஷேர் இட் இந்த குரூப் ஸோ தட் நீங்கள் பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ நீட் 2025 வர்ற மே மந்த் ஃபர்ஸ்ட் வீக்கில் மோஸ்ட் ப்ராப்ளி ஃபர்ஸ்ட் வீக்கில் நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். But in case if you have any in the meeting முடிச்சதுக்கு அப்புறம் if you have any clarifications or doubts that has to be clarified, நீங்க hand raise button கொடுத்து வைங்க. We'll have a discussion after the meeting. இந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் டெமோ முடிச்சதுக்கு அப்புறம் we'll have a discussion. So இதனுடைய லிங்க் நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சிடுறேன். காமன் லிங்க் இருக்கும். there will be a test portal. அந்த போர்ட்டல் லிங்க் வந்து நாளைக்கு காலையில உங்களுக்கு குரூப்ல நான் ஷேர் பண்ணிடுறேன். செகண்ட் திங், உங்களுடைய இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பருக்கு, ஸ்டூடெண்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் பேரண்ட்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்குமே உங்க ஸ்டூடெண்டுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அது வந்து இண்டிவிஜுவலா நம்ம ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் அனுப்பிச்சிடுறோம். ஸோ நீங்க அதில் லாகின் பண்ணிட்டு நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் போர்ட்டல் எப்படி இருக்கும் அண்ட் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டெமோ டெஸ்ட்டையும் நம்ம இப்போ லைவ்ல நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ தட் நீங்க அதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க எல்லாம் ஆல்ரெடி வீடியோ பார்த்தா வந்திருப்பீங்க. அல்லது ஃபோன்ல என் கூட டேரக்டா போயிடலாம். நம்ம ஆஃபீஸ்ல டேரக்டா பேசிட்டு தான் நீங்க அதை ஜாயின் பண்ணிருப்பீங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தட் யூ டேக் டுடே, இன்னைக்கு எடுத்து வைக்கிற ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இதனுடைய பெனிஃபிட் அப்படிங்கிறத நீங்க வந்து கண்டிப்பா ரீட் பண்ணுவீங்க. பிகாஸ் நம்ம போடுற எல்லா ஹார்ட் ஒர்க்குமே பின்னாடி ஒரு காலத்துல கண்டிப்பா அது பலன் கொடுக்கும். அண்ட் உங்கள நிறைய பேருக்கு வந்து 1 மார்க்ல 2 மார்க்ல, ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க 2 மார்க்ல மிஸ் பண்றோம் சார், ஒரு 5-6 மார்க்ல மிஸ் ஆயிடுச்சு, ரேங்க்ல மிஸ் ஆயிடுச்சு, அந்த மாதிரியான நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் வர்ற 2025 எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதும் மோர் லைக்லி லாஸ்ட் இயர் மாதிரியே ஒரு காம்படிஷன் லெவல் அப்படிங்கிறது இருக்கும். எதனால சொல்றேன் அப்படின்னா, இப்ப இருக்கிற 2025 நீட் எழுத போற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த டார்கெட் மார்க்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்ப இருக்கிற மார்க்கை பீட் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய டார்கெட் மார்க்ஸா இருக்கும். உங்களுடைய டார்கெட் மார்க்ஸும் அதுவா தான் இருக்கும். ஸோ அப்போ உங்களுடைய கேட்டகரியில நீங்க ஓப்பன் கேட்டகரியா இருக்கலாம், பிசியா இருக்கலாம், எஸ்சி கேட்டகரியா இருக்கலாம், எம்பிசியா இருக்கலாம், எஸ்சி எஸ்டி வாட் எவர் த கேட்டகரி, பிசிஎம் எந்த கேட்டகரியா இருந்தாலும் அந்தந்த கேட்டகரியில கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆச்சோ அதை விட ஜாஸ்தியா எடுத்து நான் எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல உள்ள போயிடணும் அப்படிங்கிறதா மோஸ்ட்லி எல்லா பேரண்ட்ஸ்க்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும். ஒரு சில எக்ஸப்ஷனல் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு சில எக்ஸப்ஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. எனக்கு ஏதாவது ஒரு காலேஜ் கிடைச்சா போதும், எம்பிபிஎஸ் நான் படிச்சா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல கூட இருப்பாங்க. பட் ஆஸ் அ டீச்சர் என்னுடைய சஜஷன் எப்பவுமே மார்க் வந்து நம்ம 720க்கு 720 எடுக்கணும். இதுதான் உங்களுடைய டார்கெட் மார்க்ஸா இருக்கணும். அப்பதான் ரேங்க் இன்ஃப்ளேஷன் நடந்தாலும் சரி, காம்படிஷன் எப்படி போனாலும் சரி, என்னதான் தலையில மாறுச்சுன்னா, சிச்சுவேஷன் எப்படி மாறுச்சுனாலும் we will be confident enough to secure a seat in a government medical college. சாதாரணமா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ங்கிறது ஏதோ ஒரு காலேஜ்ல சேர்ந்து படிக்கிறது மட்டும் போதுமானதா இருக்காது. நல்ல காலேஜஸ்ல சேர்ந்து படிக்கணுங்கிறதா உங்களுடைய டார்கெட்டா இருக்கும். ஸோ we have 5 months of time. So starting from December, நம்ம இன்னைக்கு 3ஆம் தேதியில இருக்கிறோம். ஸோ டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அண்ட் ஏப்ரல் கரெக்டா 5 மாசம் ஃபுல்லா கையில இருக்கு. மோர் லைக்லி நமக்கு மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல நமக்கு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்ல நம்ம என்னென்ன கவர் பண்றோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளான்ஸ் மட்டும் கொடுத்துறேன். மொத்தம் 30 டெஸ்ட் இருக்கு. அந்த 30ல 6 டெஸ்ட் மட்டும், only 6 tests will be class 11 and class 12. So there will be 3 tests from class 11 as well as 3 tests from class 12. So these 6 tests will be a part test and all the remaining 24 tests, remaining இருக்கிற 24 டெஸ்ட்டுமே வந்து ஃபுல் போர்ஷன் டெஸ்டா தான் இருக்கும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a full portion test. class 11, class 12, physics, chemistry, biology, botany and zoology. நீட்ல எப்படி உங்களுக்கு செக்ஷன் ஏ, செக்ஷன் பி இருக்கோ அதே மாதிரி 200 questions உங்களுக்கு வந்து இதுல வந்துடும் எல்லா இதுலயுமே. ஸோ டைம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம கொஞ்சம் கம்மியா வைக்கிறோம், 3 ஹார்ஸ்ல வைக்கிறோம். நமக்கு நீட்ல 3 hours 20 minutes இருக்கு. பட் we are limiting the time to நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு, யோசிக்கிறதுக்கு டைம் கொஞ்சம் கம்மியா இங்க வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, எக்ஸாம்ல ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக 3 hours அப்படிங்கிறதா நம்மளுடைய டெஸ்டினுடைய டியூரேஷனா இருக்கும் மார்க் டெஸ்ட்டுக்கு. நீட்டை பொறுத்த வரைக்கும் 3 hours 20 minutes தான். there is no change in that. அண்ட் அகைன் நீட்ல வந்து 200 questions பதிலாக 180 questions வந்துச்சுனாலும் கூட நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இதனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ we are going with 200 questions, சேம் லைக் 2024 பேட்டர்ன்லயே போறோம். கிட்டத்தட்ட நீட்னுடைய லாஸ்ட் ஒரு 5 yearsல பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கிறோம், வெயிட்டேஜ் ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். பிசிக்ஸ்ல என்னென்ன சாப்டர்ஸ்ல எல்லாம் லாஸ்ட் 5 yearsல ஹை வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க,
2024 என்ன வெயிட்டேஜ் இருந்துச்சு, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல 2024 எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துச்சு, 2023 எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துச்சு, 2022, 2021, 2020 வரைக்குமே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா மேட்ச் பண்ணிருக்கிறோம். ஸோ அந்த பேட்டர்னை வச்சுட்டு இந்த வருஷமும் அதே மாதிரியான ஒரு வெயிட்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்றோம். சேம் லைக் நமக்கு வந்து பயாலஜில இதை ஃபாலோ பண்ணிருக்கிறோம், கெமிஸ்ட்ரியில ஃபாலோ பண்ணிருக்கிறோம், பிசிக்ஸ்லயும் இதை ஃபாலோ பண்ணிருக்கிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்ணிருக்கிறோம். ஸோ எல்லா டெஸ்ட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டியூரேஷன் அப்படிங்கிறது வந்து ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ அபவுட் த டியூரேஷன். பிகாஸ் சம் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி சிபிஎஸ்இ போர்டில் படிச்சுட்டு இருக்கிறீங்க, அட் ப்ரெசென்ட் 12th இருக்கிறீங்க, அட்மிட் கொடுத்துருங்க. அட் ப்ரெசென்ட் 12th இருக்கிறீங்க, அட் ப்ரெசென்ட் நீங்க ரிப்பீட்டர்ஸும் ஜாயின் பண்ணிருக்கிறீங்க. ஸோ இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர், your board examination and our test schedule might coincide. நிறைய இடங்கள்ல கோயின்சைட் ஆகுது, நான் அதை பார்த்தேன் ஷெடியூல்ல. பட் அந்த மாதிரியான எக்ஸாம் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் எப்பெல்லாம் வருதோ அந்த டைம்ல நம்மளுடைய டெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இட் வில் பி 10 days அவைலபிளா இருக்கும், ஓப்பனா இருக்கும். 10 days ஓப்பனா இருக்கும், நீங்க எப்பனாலும் லாகின் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஆல் த டெஸ்ட் ரிமைனிங் டெஸ்ட் எல்லாமே 2 days உங்களுக்கு ஓப்பனா இருக்கும். நமக்கு எல்லா டெஸ்ட்டும் மேக்ஸிமம் சண்டே ஆஃப்டர்நூன் 2 o'clock தான் போடுறோம். ஸோ நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி எவ்ரி சண்டே நமக்கு வந்து 2 o'clock டெஸ்ட் அப்படிங்கிறது ஷெடியூல் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்க லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஸ்டனுடைய இது இருக்கும், அதை நான் லைவ்ல காமிச்சிடறேன் எப்படி இருக்கும், அந்த பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத காமிச்சிடறேன். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் சண்டே, மண்டே 24 hours உங்க கையில இருக்கும், அண்ட் டியூஸ்டே 24 hours உங்க கையில இருக்கும். டியூஸ்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட் 12 o'clock நம்ம வந்து அந்த டெஸ்டினுடைய லிமிட்டை இது பண்றோம், குறைக்கிறோம். நீங்க ஒரு தடவை டெஸ்ட் எழுதிட்டீங்க, அந்த டெஸ்ட்ல உங்களுடைய மார்க் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, பட் திரும்ப அதே கொஸ்டின் அதனுடைய சொல்யூஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிஎஃப்-ஆவும் குரூப்ல ஷேர் பண்ணிடுவோம். as well as உங்களுடைய லாகின்லயும் நீ அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த சொல்யூஷன் எல்லாம் ஒரு தடவை படிக்கிறீங்க, அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல இஃப் யூ வாண்ட் டு ரீடேக் த சேம் எக்ஸாமினேஷன் அண்ட் அந்த பாசிபிலிட்டியும் நம்ம எல்லா டெஸ்ட்டுக்குமே கொடுக்குறோம். ஸோ நீங்க வந்து திரும்பவும் அதே டெஸ்ட்டை நீங்க எழுதி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட யூ கேன் ரீஅட்டெம்ப்ட் த டெஸ்ட் தட் ஹவ் பீன் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். எல்லா டெஸ்ட்டையுமே நீங்க வந்து ரீஅட்டம் எவ்வளவு தடவை வேணாலும் நீங்க எழுதி பார்க்கலாம், அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. அண்ட் இந்த டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்கும் போதே நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஆஃப்லைன்ல கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ அதுல என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா ஆல் த டெஸ்ட் அதனுடைய பிடிஎஃப் என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா வில் ஷேர் இட், கொஸ்டின் பேப்பரை ஷேர் பண்றோம், as well as சொல்யூஷன்ஸையும் ஷேர் பண்றோம். ஸோ சொல்யூஷன்ஸ், ஆன்சர் கீ மூணையுமே செப்பரேட்டா இது பண்றோம். டெஸ்ட் முடிஞ்ச உடனே வெட்னஸ்டே நமக்கு வந்து இப்போ லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே ஒரு எக்ஸாம் ஆரம்பிக்குதுன்னா டியூஸ்டே வரைக்கும் டைம் கொடுத்துருக்கிறதுனால வெட்னஸ்டே மார்னிங் உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் கீ வந்துடும். வெட்னஸ்டே ஈவினிங் அந்த கொஸ்டினுக்குரிய சொல்யூஷன் பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்க வந்து வெரிஃபை பண்றதுக்கு படிக்கிறதுக்கு அது ஈஸியா இருக்கும். நீங்க டெஸ்ட் முடிச்ச உடனே உங்களுடைய ரிசல்ட் எல்லாமே அதுல பப்ளிஷ் ஆயிடும். நீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பயாலஜில, பிசிக்ஸ்ல, கெமிஸ்ட்ரியில எதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, எதுல நீங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், அண்ட் அந்த எல்லா அனாலிசிஸுமே அதுல வந்து உங்களுக்கு லாகின்ல வந்து வந்துடும். For freshers, starting full syllabus tomorrow itself will be difficult, right? Yes, Harshini, actually கொஞ்சம் difficult தான். பட் இது வந்து since it's a practice examination, நீங்க இப்போ இந்த தடவை எக்ஸாம் எழுதுறீங்க, பட் மேபி உங்களால நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் இதுல ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா கூட once you complete the syllabus, நீங்க வந்து at present நீங்க வந்து 12th half yearly examination is getting near, and சில ஸ்கூல்ஸ்ல வந்து ரிவிஷன்ஸ் கூட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ 12th போர்ஷன்ஸ் முடிச்சிருப்பாங்க. சம் ஸ்டூடெண்ட்ஸ் மைட் ஹவ் மிஸ்ட் 11th சிலபஸ், 11th ஃபுல்லா படிச்சிருக்க மாட்டீங்க, கொஞ்சம் மிஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், சின்ஸ் இட்ஸ் ப்ராக்டிஸ் எக்ஸாமினேஷன், மார்க் டெஸ்ட் தான் அப்படிங்கிறதுனால நீங்க எழுதுறீங்க, இந்த தடவை மார்க் வரலன்னா கூட அந்த சாப்டர்ஸ் திரும்ப படிச்சுட்டு திரும்ப நீங்க ரிவைஸ் பண்ணி எழுதும் போது டெஃபினட்டா உங்களுடைய எண்ட் எக்ஸாமினேஷனுக்கு, நீட் எக்ஸாமினேஷனுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஃபுல் போர்ஷனா கொண்டு போயிருக்கிறோம். ஸோ அதையும் கன்சிடர் பண்ணி தான் 6 டெஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், கிளாஸ் 11ல 3 டெஸ்ட்டும் கிளாஸ் 12ல 3 டெஸ்ட்டும் பிளான் பண்ணிருக்கிறோம். அண்ட் இதுல 24ல 10 டெஸ்ட் வந்து எல்லாமே டிஃபிகல்ட்டா தான் இருக்கும், எல்லா கொஸ்டினுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் நம்ம செட் பண்றோம். பட் இந்த 24ல ஒரு 10 டெஸ்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமான டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கிற மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனுடைய ஷெட்யூல்ல நான் உங்களுக்கு ரேபிட் டெஸ்ட்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ அந்த ரேபிட் டெஸ்ட் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் பேப்பர்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிருக்கோம். மோர் லைக்லி எந்த கொஸ்டினும் ஈஸியா நம்ம வைக்க போறது இல்லை, ஈஸியா வச்சா நீங்க ஈஸியா மார்க் வாங்கிடுவீங்க, அது டெஃபினட்டா நீட் எக்ஸாமினேஷன்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. ஸோ அதனால எல்லா கொஸ்டினையும் கொஞ்சம் டஃபா தான் பிளான் பண்ணிருக்கிறோம். அப்படிதான் நம்ம ஃபேக்கல்டிஸ் வந்து இது பண்றாங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் அண்ட் ரிப்பீட்டர்ஸுக்கு நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். நம்மளுடைய பிளான் உங்களுக்கு தெரியும். ஸோ வில் ஹாவ் த திங் ஆன்லைன் ஆஃப்லைன் உங்களுக்கு சொல்லிட்டேன். டைம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஆஃப்லைன்ல எழுதி பார்த்தாதான், நீட்டை பொறுத்த வரைக்கும் பென் அண்ட் பேப்பர்ல தான் இந்த வருஷம் எக்ஸாமினேஷன் நடக்கும். நம்மளுடைய எக்ஸாம் வந்து ஆன்லைன்ல நீங்க எழுதினாலுமே கூட என்னுடைய சஜஷன் வில் ஷேர் த கொஸ்டின் பேப்பர்,
will share the PDF for the answer key as well as solution. But question paper வந்த உடனே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, if you want to have the evaluation, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய ரிசல்ட் எல்லாம் இன்ஸ்டன்டா நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன்ல அட்டன் பண்ணலாம். மேபி இல்ல சார் நான் வந்து பென் அண்ட் பேப்பர்ல எழுத போறேன், ஐம் ரிப்பீட்டர் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் டவுன்லோட் த PDF வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஷேர் பண்ணிடுறேன் கொஸ்டின் பேப்பரை. ஃபர்ஸ்டே இந்த கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். போட்டுட்டு OMR ஷீட்ல நீங்க டைரக்டா என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷேட் பண்ணுங்க. ஸோ 3 hours தான் நம்ம டைம் வச்சிருக்கிறோம். ஸோ அதனால இந்த 3 hours-குள்ளேயே OMR ஷேடிங் as well as ஆன்சர் டிட்டர்மைனிங் இது எல்லாத்தையுமே பண்ண முடியுதா அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 30 டெஸ்ட்டை கரெக்டா 3 மணி நேரத்துல முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா டைம் மேனேஜ்மெண்ட் எக்ஸாமினேஷன்ல, நீட் எக்ஸாமினேஷன்ல வரும். நிறைய பசங்க வந்து நம்ம கிட்ட ஃபீட்பேக் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, எக்ஸாம் சென்டர்ல நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணோம் சார், இன்விஜிலேட்டர் நிறைய இஷ்யூ கொடுத்தாங்க, அதனால எங்களுக்கு டிலே ஆயிடுச்சு, அங்க டைம் போயிடுச்சு அப்படின்னு சொன்ன நிறைய பசங்களை பாக்குறோம். ஸோ அதனால OMR ஷீட்ல எழுதி பாக்குறதும் நல்லது. ஸோ இது ஆன்லைன் டெஸ்ட், கொஸ்டின் பேப்பர்ஸையும் கொஸ்டின்ஸையும் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு தான் ஆன்லைன்ல வச்சிருக்கிறோம். பட் நீங்க ரிப்பீட்டர் அப்படின்னா டெஃபினட்டா ஐ சஜஸ்ட் யூ டு டவுன்லோட் த கொஸ்டின் பேப்பர் அண்ட் கெட் சம் OMR ஷீட். OMR ஷீட்னுடைய சாம்பிள்ஸ் கூட நான் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புறேன். நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அதுல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இஃப் யூ வாண்ட் டு see your score instantly, நீங்க அந்த OMR ஷீட்டை வச்சுட்டு மேபி நீங்க உங்களுக்கு டைம் கிடைக்கிற டைம்ல நீங்க லாகின் பண்ணி அதனுடைய ஆப்ஷன்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு வந்துடும், உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் நம்மளுடைய இது. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம், பழகிக்கோங்க. ரேங்கிங் சொல்யூஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ இந்த இதுல வந்து PDF அண்ட் சொல்யூஷன் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ வில் மூவ் ஆன் டு த திங். லைக் PDFல அந்த டெமோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். ஸோ திஸ் இஸ் யுவர் டேஷ்போர்ட். இதுல தான் அந்த டேஷ்போர்டு, உங்களுடைய டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இதுல வந்து உங்களுடைய நேம் இருக்கும். அண்ட் அகைன் இங்க டேஷ்போர்ட்ல நீங்க எத்தனை டெஸ்ட்டுக்கு எழுதிருக்கீங்க, அதுல எவ்வளவு ஆப்சென்ட் அண்ட் உங்களோட ஹையஸ்ட் ஸ்கோர் என்ன. ஸோ டோட்டலா 30 டெஸ்ட்னா 30 டெஸ்ட்ல எந்த டெஸ்ட்ல நீங்க ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க அது இங்க டிஸ்பிளே ஆகும். எந்த டெஸ்ட்ல கம்மியான மார்க் வாங்கியிருக்கீங்கிறது லோவஸ்ட் ஸ்கோர்ல வந்துடும். உங்களுடைய ஆவரேஜ் ஸ்கோர் என்ன, கன்சிஸ்டன்டா நீங்க என்ன ஸ்கோர்ல மெயின்டைன் பண்றீங்க அப்படிங்கிறது ஆவரேஜ் ஸ்கோர்ல வந்துடும். ஓவரால் பர்சன்டேஜ் இங்க டிஸ்பிளே ஆயிடும். ஸோ இது ஃபாஸ்ட் டெஸ்ட்ன்றதுனால எதுவுமே இங்க காமிக்கல. ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ரைட்டிங் த டெஸ்ட் ஆல் த பேராமீட்டர்ஸ் வில் பி அவைலபிள். சரிங்களா? ஸோ ஓவரால் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இங்க வந்துடும். சின்ஸ் இங்க இடத்துல எந்த டெஸ்டும் எழுதாதனால இது எல்லாமே இருக்கு. சப்ஜெக்ட் வைஸ் மார்க்ஸ் அண்ட் ஆவரேஜ் இருக்கு. இங்க பாட்டனி காமிச்சிருக்கிறேன். பாட்டனி, ஜுவாலஜி, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 4 சப்ஜெக்ட்ல உங்களுடைய ஆவரேஜ் என்ன அப்படிங்கறத இங்க டிஸ்பிளே பண்றோம். as well as உங்களுடைய டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் இங்க வரும். சப்ஜெக்ட் வைஸ் அனாலிசிஸ் இங்க கிடைச்சிரும். அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் உங்களுடைய அக்யூரேசி எப்படி இருக்கு, இது ஓவரால் அக்யூரேசி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிக்கலாம். லைக் உங்களுக்கு பிசிக்ஸ்ல நீங்க எந்த அளவுக்கு அக்யூரேட்டா எழுதிருக்கீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல அவுட் ஆஃப் 35 கொஸ்டின், செக்ஷன் ஏல 35 கொஸ்டின்ஸ்ல என்ன, செக்ஷன் ஏ செக்ஷன் பி 50 கொஸ்டின்ஸ்ல நீங்க எவ்வளவு கொஸ்டின் அட்டம் பண்ணிருக்கீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எல்லாத்தையும் அட்டம் பண்ண போறதில்ல. 45 கொஸ்டின்ஸுக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 35 கொஸ்டின்ஸ் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 35ல 35ம் கரெக்டா இருந்துச்சுன்னா 100% அக்யூரேட்னு அர்த்தம். அக்யூரசி 100% அர்த்தம். நீங்க அந்த 35ல 5 கொஸ்டின்ஸ் தப்பு, 30 கொஸ்டின்ஸ் தான் கரெக்ட் அப்படின்னா உங்களுடைய அக்யூரேசிங்கிறது வேறுபடும். ஸோ எவ்வளவு கொஸ்டின் நீங்க அட்டன் பண்றீங்களோ அந்த அட்டன் பண்றதுல எவ்வளவு கொஸ்டின் கரெக்டா நீங்க ஆன்சர் பண்றீங்க அப்படிங்கிறது அக்யூரசி லெவல்ல வந்துடும். ஸ்டூடெண்ட் டெஸ்ட் கம்பேரிசன் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களுடைய மார்க் வந்துடும். ஆஸ் வெல் அஸ் அந்த டெஸ்ட்ல அவுட் ஆஃப் நம்மளுடைய ரெஜிஸ்டர்ட் மெம்பர்ஸ்ல இந்த டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்ண எல்லா கேண்டிடேட்ஸ்னுடைய அதுல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்ல, டாப் ஸ்கோரர்ஸ் இருப்பாங்க, அவங்களுடைய மார்க் எல்லாமே இதுல டிஸ்பிளே ஆகும். ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது இங்க வந்துடும். சரிங்களா? ஸோ டெஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு இது இருக்கும். டெஸ்ட் லிஸ்ட்னு சொல்லி அடுத்ததுல இருக்கும். இந்த டெஸ்ட் லிஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கரண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது இங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்க வந்து இதான் உங்களுடைய நமக்கு டெமோக்காக காமிச்சிருக்கிறேன். இதனுடைய லாகின்ல இது எல்லாமே இருக்கும். ஸோ ஸ்டார்ட் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிரும். நீங்க சிலபஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட சிலபஸ் நீங்க பாத்துக்கலாம். பிசிக்ஸ்ல என்னென்ன சாப்டர்ஸ்ல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். இது டெமோ டெஸ்ட்ன்றதுனால ஒரு 25 கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்திருக்கிறேன். ஸோ அதுல வந்து நம்ம வந்து யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன், மோஷன் இன் பிளேன், ஒர்க் எனர்ஜி பவர், இந்த மாதிரி ஒரு 20 டாபிக்ஸ்ல இருந்து 20 சாப்டர்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 25 கொஸ்டின்ஸை வந்து எடுத்திருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். லைக் ஜேஇ எழுதிருந்தீங்க அப்படின்னா ஜேஇனுடைய சேம் பிளாட்ஃபார்ம் மாதிரி தான், அதே மாதிரியான ஒரு சிமிலர் பிளாட்ஃபார்ம் தான். இதுல வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கண்டினியூ அப்படிங்கிறது கொடுத்துடுறீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சு பார்த்துட்டு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துருது. டைமர் அப்படிங்கிறதும் இங்க ஓடிட்டு இருக்கும். இந்த டெமோக்கு நம்ம 30 மினிட்ஸ் வச்சிருக்கிறோம்.
உங்களுடைய டெஸ்ட் வந்து கரெக்டா நீங்க டெஸ்ட் ஆரம்பிச்ச டைம்ல இருந்து நீங்க எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சாலும் அந்த ஆரம்பிச்ச டைம்ல இருந்து 3 hours 180 minutes அப்படிங்கிறது டியூரேஷனா இருக்கும். சரிங்களா? 29 minutes 43 இது ஓடிட்டே இருக்கும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாக்குறீங்க, இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நீங்க யோசிக்கிறீங்க. நான் சும்மா ரேண்டமா என்ன பண்றேன் அப்படின்னா செலக்ட் பண்றேன். இதை கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறீங்க. ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா சேவ் அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுங்க. இல்ல இதுதான் ஃபைனல் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இல்ல அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா டைரக்டா நெக்ஸ்ட் நீங்க கொடுத்தலாம். இப்போ இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்னா நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இந்த இடத்துல செகண்ட் கொஸ்டின் வந்து ரெட் மார்க்ல வந்துடும். ஸோ ரெட் மார்க்ல இருக்கும், தட் மீன்ஸ் நாட் ஆன்சர்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து எல்லா கொஸ்டினையும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எழுதிடலாம். நான் ரேண்டமா என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கிளிக் பண்றேன். ஸோ தட் நமக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ரிசல்ட் அனாலிசிஸ் எப்படி காமிக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதுல நம்ம பார்த்துக்கலாம். நீங்க டைரக்டா 25th கொஸ்டினுக்கு இங்க இருந்து போறீங்க அப்படின்னா கூட இதை கிளிக் பண்ணீங்கனாலும் மாறிடும். சரிங்களா? இதை கிளிக் பண்ணாலும் மாறிடும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டைரக்டா நான் போயிட்டு எல்லா கொஸ்டின் எழுதுறேன். 6 கொஸ்டின் நான் மிஸ் பண்றேன், 12 கொஸ்டின் எழுதிருக்கிறேன், எந்த கொஸ்டினையும் ரிவ்யூ கொடுக்கல. சப்மிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் த டெஸ்ட் சப்மிட் டெஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துடலாம். இதுல வந்து உங்களுக்கு சம்மரி காமிச்சிடும். எத்தனை கொஸ்டின் நீங்க பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது, நாட் விசிட்டட், ஐ மீன் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கீங்க அப்படிங்கிறது 7 கொஸ்டின், 12 கொஸ்டின் எழுதிருக்கிறீங்க, 6 கொஸ்டின் எழுதல, அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை, அதனால அது காமிக்குது. ஸோ கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட்டுங்கிறது போயிடும், ரிசல்ட்டுங்கிறது வந்துடும். ஸோ அவுட் ஆஃப் 100 மார்க்ஸ் இந்த என்னுடைய அந்த ரேண்டம் கிளிக்கு வந்து 3 மார்க் கிடைச்சிருக்கு. சரிங்களா? நீங்க நல்ல மார்க் எடுப்பீங்க. ஸோ இதுல கரெக்ட் வந்து 3 கொஸ்டின், ராங் வந்து 9, லெஃப்ட் வந்து 13. ஸோ அக்யூரேசி வந்து எனக்கு 25%. ஸோ 25% தான் என்னுடைய அக்யூரேசி, விச் மீன்ஸ் நான் வந்து அட்டன் பண்ண கொஸ்டின்ஸ்ல 3 கொஸ்டின் தான் கரெக்டா போட்டிருக்கேன் அப்படிங்கிறது என்னுடைய அக்யூரேசி. ஸோ பிசிக்ஸ்ல என்னுடைய அக்யூரேசி மார்க் இங்க வந்துருது. ஸோ ஸ்டூடெண்ட் 100 இதான் அந்த ஸ்டூடெண்ட் 100 சும்மா வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் ஏன் காமிக்குது அப்படின்னா இப்போதைக்கு இந்த டெஸ்ட்டை நான் மட்டும் தான் எழுதியிருக்கிறேன். சரிங்களா? நீங்க எல்லாம் எழுதும் போது உங்களுடைய ரேங்க் என்ன அப்படிங்கிறது இங்க டிஸ்பிளே ஆயிடும். சிமிலர்லி இது உங்களுடைய ரேங்க். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் யார், தேர்ட் யார் அப்படிங்கிறதெல்லாம் இங்க காமிக்கும். நீங்க வந்து ஒரு 5th ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் யாரு, செகண்ட் ரேங்க் யாரு, 4th ரேங்க் யாரு, அவங்களுடைய மார்க் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்க யாருடைய நம்பர்ஸும் இதுல ஷேர் ஆகாது. ஒன்லி நேம் வில் பி அவைலபிள். சரிங்களா? இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் 100 இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக அந்த இடத்துல உங்களுடைய ஸ்டூடெண்டோட நேம் இருக்கும். ஸோ இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்டும் இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் தேர் வில் பி நோ கம்யூனிகேஷன். நீங்க வந்து இது பண்ண முடியாது. சரிங்களா? அப்படி எதுவும் பண்ண முடியாது. அண்ட் அகைன் இந்த இடத்துல சாப்டர் வைஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்துடும். சாப்டர் வைஸ் அனாலிசிஸ்னா நம்ம இன்னைக்கு எழுதின டெஸ்ட்ல யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ல ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, நான் அதுல கரெக்டா எழுதிருக்கேனா தப்பா எழுதிருக்கேனா, நான் இங்க வந்து அட்டன் பண்ணவே இல்லை, ஸோ லெஃப்ட், அப்ப அக்யூரேசி எனக்கு 0. மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ பாருங்களேன், ஒர்க் எனர்ஜி பவர்ல ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, அந்த ஒரு கொஸ்டின் நான் கரெக்டா வேற ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய அக்யூரேசி வந்து 100%. அப்போ ஒவ்வொரு சாப்டர் வைஸ் என்னுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு, நான் இந்த இடத்துல வீக்கா இருக்கேன், இந்த சாப்டர்ல நான் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கலாம். அண்ட் கான்செப்ட் வைஸ் அப்படிங்கிறதுலயும் இந்த இடத்துல டைமென்ஷன் அனாலிசிஸ்ல ஒரு கொஸ்டினுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இது பண்ணிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் அனாலிசிஸ் வந்துடும். டிஃபிகல்ட்டி வைஸ் அனாலிசிஸ்ல என்னுடைய இதுல ஈஸி, மாடரேட், டிஃபிகல்ட். இந்த கொஸ்டின்ல சில கொஸ்டின்ஸ் ஈஸி கொஸ்டின்ஸா இருக்கும், சில கொஸ்டின்ஸ் மாடரேட்டா இருக்கும், சில கொஸ்டின் டிஃபிகல்ட்டா இருக்கும்ல. ஈஸில என்னுடைய பர்சன்டேஜ் என்ன, மாடரேட்ல என்னுடைய பர்சன்டேஜ் என்ன, டிஃபிகல்ட்ல என்னுடைய பர்சன்டேஜ் என்ன, இது எல்லாமே இங்க டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து உங்களுடைய லாகின் வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு காலையில உங்களுக்கு இண்டிவிஜுவலா ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் நான் அந்த லாகின் டீடைல்ஸ் அப்படிங்கறத அனுப்புறேன். ஸோ இதுல கம்பேரிசன் உங்களுடைய ஓவரால் ஸ்கோர், உங்களுடைய அக்யூரேசி, இந்த டெஸ்ட்ல டாப்பர்னுடைய ஓவரால் ஸ்கோர் அண்ட் அவங்களுடைய அக்யூரேசி. ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்கோம் அப்படின்னா இட் வில் கிவ் யூ சம் காம்படிட்டிவ் மைண்ட் செட். பிகாஸ் நீங்க ஒரு மார்க் எடுத்திருப்பீங்க, இதே டெஸ்ட்டை இன்னும் சிலர் எழுதியிருக்காங்க, அவங்க நல்ல மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு, அப்போ உங்களாலையும் முடியும் அப்படிங்கிறத சொல்றது தான். உங்களுக்கு இருக்கிற மாதிரியான அதே மாதிரி 2 கண்ணு, ஒரு மூக்கு, ஒரு வாய், 2 காது, ஒரு உடம்பு, இதுதான் எல்லாத்துக்கும் இருக்கு. 720 out of 720 எடுத்த கேண்டிடேட்டுக்கும் உங்களுக்கும் பிசிக்கலா எந்த வித்தியாசமும் கிடையாது. பயாலஜிக்கலாவும் உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் பெருசா இருக்காது. ஸோ இப்படி இருக்கும்போது இஃப் சம்ஒன் கேன் அச்சீவ் 720 out of 720, தென் ஒய் நாட் யூ, ஏன் உங்களால முடியாது அப்படிங்கிற கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களால கண்டிப்பா என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுடைய இப்போதைக்கு இருக்கிற லெவலை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த அனாலிசிஸ். அண்ட் இந்த இடத்துல டெஸ்ட் லிஸ்ட் போயிட்டீங்க அப்படின்னா அடுத்த டெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அது வந்துடும். ஸோ இங்க வந்து நமக்கு
ரிசல்ட் அப்படிங்கிறது இங்க வந்துடும். நீங்க திரும்ப பாக்குறதுன்னா பாத்துக்கலாம். அடுத்தடுத்த டெஸ்ட் வரும்போது இங்க உங்களுக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும். இது ஆன்கோயிங் ஏன் காமிக்குது அப்படின்னா, இதை நாளைக்கு காலையில 10 மணி வரைக்கும் நான் வந்து டெமோவை ஆக்டிவா வச்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் முடிகிற வரைக்குமே இது ஆக்டிவ்ல இருக்கும். ஒன்ஸ் இந்த டெஸ்ட் நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட்டை நீங்க பாத்துக்கலாம். நமக்கு வெனஸ்டே என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டெஸ்டினுடைய கொஸ்டின் சொல்யூஷன் அண்ட் ஆன்சர் கீயை நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ தட் அது வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டிஸ்டர்ப் ஆகாது. ஏன்னா ஒரு சிலர் மண்டே எழுதுவாங்க, ஒரு சிலர் டியூஸ்டே எழுதுவாங்க. ஸோ வில் கிவ் த சொல்யூஷன் ஆஸ் வெல் அஸ் ஆன்சர் கீ இன் ஆன் மண்டே. சரிங்களா? ஸோ இதுதான் திஸ் இஸ் ஆல் அபவுட் த பிளாட்ஃபார்ம். ஸோ இதனோட யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ வில் ஷேர் இட் ஆன் டுமாரோ. நாளைக்கு காலையில நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலா ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் அனுப்பிச்சிடுறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த டே. இஃப் யூ ஹாவ் எனி கொஸ்டின்ஸ், மேபி நீங்க வந்து உங்களுடைய கொஸ்டின்ஸை வந்து நீங்க லைவ் சாட்ல போடுறதுனாலும் போடலாம். மேபி நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க இது பண்றீங்க அப்படின்னா கூட நம்ம அதையும் கூட இது பண்ணலாம். சுபலட்சுமி மேடம், நீங்க உங்களுடைய கொஸ்டின் கேட்கலாம். விஜய் சார் நீங்க கேட்டிருக்கீங்க. எஸ், நம்ம அந்த டெஸ்டினுடைய டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நீங்க எழுதிக்கலாம். டில் நீட் எக்ஸாமினேஷன் ஆல் த டெஸ்ட் வில் பி அவைலபிள் ஃபார் யூ டு ரீடேக். நீங்க வந்து எப்பனாலும் நீங்க ரீடேக் பண்ணிக்கலாம். அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. சார், குட் ஈவினிங் சார். am I audible சார்? எஸ் மேம், யூ ஆர் ஆடிபிள். சொல்லுங்க சார். ஒரு சின்ன விஷயம், இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சார், ஸ்டூடெண்டோட நம்பரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். as of now I am the registered person, so என்னோட நம்பர் மட்டும் தான் ஆட் ஆயிருக்கு. so if I want to add my daughter number, now what should I do sir? நீங்க என்னுடைய ஆபீஸ் நம்பருக்கு ஸ்டூடெண்டோட வாட்ஸ்அப் நம்பரை இது பண்ணிருக்கீங்க. வித் நேமோட நான் அனுப்பி வச்சா போதுமா சார்? அது போதும். நீங்க கூகுள் ஃபார்ம் சப்மிட் பண்ணலீங்களோ? yes, submitted sir. Okay, fine. Okay. In that I have registered with my number and my mail ID. Okay madam, okay. நீங்க ஸ்டூடெண்டோட வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிச்சு விடுங்க, நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். Yes sir. Another one question sir, you talked about 6 test series இருக்கு இல்லீங்களா sir? ஆமா மேடம், ஆமா. அது வந்து it is not the entire syllabus. If that is the case, can you please provide the syllabus for that 6 test alone? Yes madam. Actually அந்த 6 test நம்ம எப்படி பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னா, we have planned 3 tests from class 11 entire chapters, as well as 3 tests for class 12 entire chapters. So அதனால நம்ம தனித்தனியா சிலபஸ் கொடுக்க வேண்டியது இல்ல. கிளாஸ் 11 என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கோ அதெல்லாமே வந்து it will come under the 3 tests, and again 3 tests will be conducted in the class 12 chapters. Okay sir. In case any doubt na in between வந்து can we send a message in the WhatsApp sir? Yes madam, yes you can. Thank you very much sir. Thank you. பாக்யலட்சுமி மேடம் சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். Good evening. தேங்க்யூ ஸோ மச் சார். சார், எங்களுக்கு ஒரு சின்ன இதுண்ணே, எங்கள் ஸ்டூடெண்ட், நான் வந்து பேரண்ட்டு, எங்கள் ஸ்டூடெண்ட்டு ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் கொஞ்சம் ஃபிசிக்ஸ், எக்ஸாம்பிளுக்கு ஃபிசிக்ஸில் கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கைடன்ஸ் தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தனியாக ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஆக்சுவலாக மேடம் இப்போதைக்கு நம்ம இந்த டெஸ்ட் சீரீஸில் எதுவும் இன்க்ளூட் பண்ணலை. பட் லேட்டர் ஆன் மேபி நமக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா, ஏன்னா இங்கேயும் நமக்கு ரிப்பீட்டர்ஸ் பேட்சும் போயிட்டு இருக்கிறதுனால அந்த கிளாஸும் நம்ம ஃபுல்லாக போயிட்டு எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால இப்போதைக்கு இதை பத்தி நான் யோசிக்கல, இன்னும் பிளான் பண்ணல. மேபி இன்கேஸ் டைம் பெர்மிட்ஸ் அண்ட் நமக்கு வந்து காட் வில்லிங் நான் கண்டிப்பா அதை பத்தி பிளான் பண்ணேன் அப்படின்னா இன்க்ளூட் பண்றேன் மேடம். கொஞ்சம் இதா. ஓகே மேடம். நாங்க ரிப்பீட்டர்ஸ் தான் லாஸ்ட் இயரும் அட்டெண்ட் பண்ணோம், பட் முடியல, கிடைக்கல. சரி, அதுதான் பிசிக்ஸ் ரொம்ப சேலஞ்சு தான். ஏதாவது உங்களோட கைடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு. நாங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இல்லைன்னா நாங்க அங்க மிஸ்பால தான் ஜாயின் பண்றதுக்கு பிளான் பண்ணோம். அங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இல்லன்றதுனாலதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு எப்ப இந்த மாக் டெஸ்ட் வரும் அப்படின்னு நான் ரொம்ப நீட் இருந்துட்டு பண்ணிருந்தாங்க. அதுதான் சார். நான் கண்டிப்பா குரூப்ல அப்டேட் பண்றேன். Thank you so much sir. Thank you. சார். எஸ் சொல்லுங்க. இது இந்த ஆப் பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணா வந்துரும்ல சார்? அனிதா ராணி, ஆக்சுவலா நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ண வேணாம். இந்த லிங்க் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐ வில் ஷேர் இட் இன் தி குரூப். அந்த லிங்க்ல நீங்க எய்தர் யூ கேன் யூஸ் யுவர் மொபைல் ஃபோன் அல்லது லேப்டாப் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது டேப் இருந்துச்சுன்னா டேப்ல யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன்ல இதை நம்ம உள்ள கொண்டு வரல, அதையும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் வி இன்டகிரேட் இதையும் அப்ளிகேஷன் இன்டகிரேட் பண்ணிட்டேன்னா நான் சொல்றேன். இப்போதைக்கு அப்ளிகேஷன் இல்லை.
லிங்க் வந்து நாளைக்கு காலையில நான் நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். ஓகே சார். லிங்க்ல போனாலே இந்த பண்ணா வந்துரும். அப்படிதானே? ஆமா, எல்லாமே உங்களுக்கு அந்த வெப்சைட்லயே வந்துரும். நான் ப்ரௌசர்ல தான் ஓபன் பண்ணிருக்கேன். இந்த லிஸ்ட்ல டெஸ்ட்னுடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு குரூப்ல போடுறேன். ஓகே சார். ஓகே சார். சாட்ல கொஞ்சம் கேட்டிருக்கீங்க. will overall ranks be allotted to students along with score னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுவும் பிளான் பண்றோம் ராகுல். இன்கேஸ் நம்ம அது வந்து இது பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறோம். பட் யூஸ்வலா நம்ம என்ன பண்றது இல்லை அப்படின்னா, நம்மளுடைய டெஸ்ட், நம்மளுடைய ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்லயுமே வந்து எல்லா கேண்டிடேட்ஸுடைய ஸ்கோரையும் காமனா நம்ம டிஸ்பிளே பண்றது இல்லை, லிஸ்ட் அவுட் பண்றது இல்லை. ஸோ அதனால உங்களுடைய இது வந்துடும். பிளஸ் அந்த அனாலிசிஸ்ல உங்களுக்கு ஓரளவுக்கு லீடர் போர்டு அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க எத்தனாவது ரேங்க், மற்றவங்க எல்லாம் என்னென்ன இதுல இருக்காங்க, ஈச் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்து அது இப்படி டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால அந்த அனாலிசிஸ் உங்களுக்கு வெப்சைட்லயே கிடைச்சிரும். அண்ட் விஜய் கேட்டிருக்கீங்க, கேன் வி ரீடேக் த எக்ஸாமினேஷன் ஆஃப்டர் த டெஸ்ட் கான் இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நம்ம திரும்ப எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஜய்னுடைய கொஸ்டின், will the test score will be available very after I take the test or will I need to wait for some day? நீங்க டெஸ்ட் முடிச்ச உடனே இன்ஸ்டன்டா உங்களுடைய ரிசல்ட் அண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிடும். அந்த மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ டெஸ்ட் முடிச்ச உடனே உங்களுக்கு அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துடும். And Meha Samuel. Okay, sir, I have tested my coaching frequently, which sometimes coincide with this test series, and the timing for the test in coaching is 2 to 5:20. So what shall I do at those times? சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆமா, நம்ம ஆக்சுவலா இந்த மீட்டிங்கோட ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னபடி எல்லா டெஸ்ட்டுமே வந்து இட் வில் பி ஆக்டிவ் ஃபார் 2 days. சண்டே ஆஃப்டர்நூன் 2 o'clock நம்ம ஸ்டார்ட் பண்றோம். 2 to 5:20 தான் ஷெட்யூல். பட் யூ கேன் attempt the test in your convenient time. மண்டே நீங்க எழுதலாம், சண்டே நைட் எழுதுறீங்க அப்படின்னா கூட நீங்க எழுதிக்கலாம், மண்டே எழுதலாம். டியூஸ்டே நைட் 12 o'clock வரைக்கும் நம்ம வந்து இந்த டெஸ்ட் வந்து ஆக்டிவா வச்சிருக்கோம். ஸோ உங்களுடைய கன்வீனியன்ட் டைம்ல நீங்க எழுதிக்கலாம். அண்ட் சம் கேண்டிடேட்ஸ் ஆர் ஃப்ரெஷர்ஸ், அவங்களுடைய போர்டு எக்ஸாம் கோயின்சைட் ஆச்சு அப்படின்னா அந்த டெஸ்ட் மட்டும் ஒரு 10 daysக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆக்டிவா வச்சிருக்கோம். அந்த டெஸ்ட்டை அவங்க அந்த டைம்ல அட்டெம்ப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால பெரிய அளவுல உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்காது. இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். அண்ட் சம் கேண்டிடேட்ஸ் ஹவ் ஜாயின் ஃப்ரம் அப்ராட்ல இருந்து கொஞ்சம் கேண்டிடேட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால எல்லா டெஸ்ட்டுமே இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். பட் நமக்கு டைம் லிமிட் இருக்கிறதுனால, டைம் அந்த டியூரேஷன் கொடுத்துருக்கிறதுனால உங்களுடைய கன்வீனியன்ட் டைம்ல நீங்க வந்து எழுதிக்கலாம். சில பேர் கோச்சிங் போறீங்க, உங்களுடைய கோச்சிங் சென்டர்ஸ்ல நிறைய டெஸ்ட் வச்சிருப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் அங்க வந்து மேபி சண்டே கரெக்டா டெஸ்ட் இருக்கு. இதே மாதிரி எல்லாமே சண்டே. நம்ம ஏன் சண்டே பிளான் பண்றோம்னா, நீட்டே நீங்க சண்டே தான் எழுத போறீங்க. ஸோ அதனாலதான் அந்த டெஸ்ட் டியூரேஷன்ல அந்த டைம்ல உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான், அந்த இடத்துல உட்கார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சண்டே ஆஃப்டர்நூன் 2 o'clock அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறோம். இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர் ஆஸ் வெல் அஸ் நீங்க எங்கேயும் கோச்சிங் போகல அப்படின்னா, மேக் ஷுர் தட் டு அட்டெண்ட் த டெஸ்ட் ஆன் த ஷெட்யூல்டு டேட் அண்ட் டைம். கரெக்டாக சண்டே ஆஃப்டர்நூனே எழுதிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த மைண்ட் செட் வந்து ஈஸியா இருக்கும். ஆப்வியஸ்லி வீட்டில இருந்து எழுதுறதுக்கும் எக்ஸாம் சென்டர்ல போய் எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. But definitely it will be giving you some physical preparedness. So prepare ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். So Ashmita madam சொல்லுங்க. Good evening, sir. I actually have a small doubt. Yeah, yes. In case of some power failures or some network issues, can the test be resumed from the way it has been stopped, or yes, we need to retake the test from the start? கரெக்ட். நம்ம அந்த ஆப்ஷனும் எனேபிள் பண்ணியிருக்கிறோம். நீங்க எந்த இடத்துல இஃப் மேபி ஃபார் சம் சே ஃபார் எக்ஸாம்பிள் இன் கேஸ் ஆஃப் பவர் ஃபெயிலியர் ஆர் டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஆர் இன்டர்நெட் இஷ்யூஸ், யூ கேன் ரெஸ்யூம் ஃப்ரம் வேர் யூ ஹேவ் லெஃப்ட் த டெஸ்ட். ஸோ அண்ட் அகைன் த டைம் ஆல்சோ வில் கண்டினியூ ஃப்ரம் த சேம் டைமிங். ஸோ இட் வில் பி கிவன் த சேம் டைமிங். Sir, so in that case, if the test has gone out and we are starting from first or something like that, the ranks will be calculated from the first test or from the second try, because it will be considered as a reattempt, no? Actually, if you are starting the second, if you are starting the test from the beginning, from the crash, then the result will be calculated for the second attempt only. Okay. Maybe for example, if you have completed the first attempt, if you have completed only 10 questions and the remaining questions, if you are starting from the second attempt, then the overall performance will be calculated. Okay, sir. Thank you. Thanks. Satya Sai, solunga. Hello, sir. Thank you. Yes. Thank you. Sir, எனக்கு ரெண்டு क्वेश्चन இருக்கு சார். சொல்லுங்க. ஒன்னு வந்து இப்ப நீங்க நாளைக்கு क्वेश्चन அனுப்பிச்சு விடுவீங்களா சார்? PDF அனுப்பிச்சுடுவீங்கல்ல, சேம் டைம் என்னால பிரிண்ட் அவுட் எடுக்க முடியுமா சார் அந்த டைம்ல? பிகாஸ் நீங்க சொன்னீங்க as well as
சிஸ்டம்லயும் பண்ணிக்கலாம், நீங்க ஓஎம்ஆர் ஷீட்லயும் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க. சோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பையன் வந்து ஓஎம்ஆர் ஷீட்ல ஃபில்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து சிஸ்டம்ல அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? இருக்கு மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து கரெக்டா 2 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் போஸ்ட் பண்றோம். அந்த போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, டெஸ்ட் எழுதிட்டோம், ஓஎம்ஆர்ல எழுதிட்டோம். மேபி ஒரு 3 or 4 நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, லெட் ஹிம் ஸ்டார்ட் ஃப்ரம் 4 o'clock, 4 மணில இருந்து ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் எப்போ டெஸ்ட் ஆஃப்லைன்ல முடிக்கிறாரோ முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க லாகின் பண்ணிட்டு உங்களுடைய ஆன்லைன்ல நீங்க ஆன்சர்ஸ் மட்டும் போடுறீங்க அப்படின்னா போட்டுட்டு நீங்க இது பண்ணிக்கலாம், ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம், சொல்யூஷன்ஸ் பார்த்துக்கலாம். நம்ம முன்னாடி போட்டோம்னா அது வந்து இந்த ஆன்லைன்ல அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது இதா இருக்குமே அப்படின்றதுக்காக அந்த கரெக்டா அந்த 2 o'clock அப்படிங்கிற டைமிங் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. இல்லைன்னா முன்னாடியே ஷேர் பண்ணலாம், பட் நமக்கு அது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும், நிறைய பேருக்கு முன்னாடியே கொஸ்டின் வந்துச்சு அப்படின்ற ஒரு இது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 o'clock பிளான். நீங்க மண்டே அண்ட் டியூஸ்டே வரைக்கும் டைம் இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க உங்களுடைய கன்வீனியன்ட் டைம்ல நீங்க எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே சார். அப்புறம் இப்ப நம்ம சிஸ்டம்ல அட்டன் பண்றோம் அப்படின்னா பசங்க வந்து கூகுள் பண்ணிடுவாங்க. சோ அத வந்து விண்டோ அடுத்த விண்டோக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அது க்ளோஸ் அவுட் ஆகி வெளில வந்துருவாங்க. சோ அந்த மாதிரி உங்க இதுல எப்படி சேஃபா எப்படி இருக்கு? ஆக்சுவலா இதுல அந்த மாதிரி இன்டெகிரேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் மேடம். பட் இப்போதைக்கு டெக்னிக்கலா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால இந்த டைம்ல வி பிளைண்ட்லி பிலீவ் அண்ட் ட்ரஸ்ட் த ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் நம்ம நம்புறோம். அவங்க வந்து எந்த விதத்திலும் இது மார்க் டெஸ்ட் அவங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக தான் எழுதுறாங்க அப்படிங்கிறதுனால தேவையில்லாம கூகுள்ல போய் பண்ணி எழுதினாலுமே அது அவங்களுக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனப்படாது அப்படிங்கிறதுனால வி ட்ரஸ்ட் த கேண்டிடேட்ஸ். அவங்க வந்து அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நம்புறோம். பட் நீங்க சொல்ற பாயிண்ட்டை நம்ம வந்து உள்ள எடுத்து வச்சிருக்கிறோம், முன்னாடி இருந்தே இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறோம். மேபி இப்போதைக்கு அது இது பண்ணல, எனேபிள் பண்ணல. பட் இன் ஃபியூச்சர் நம்ம வந்து இது பண்ணோம் அப்படின்னா அப்ளிகேஷனோட இன்டெகிரேட் பண்ணும்போது நம்ம வந்து அதை இது பண்றதுக்கு ரோல் அவுட் பண்றதுக்கு ட்ரை பண்றோம், முயற்சி பண்றோம். பட் இப்போதைக்கு இல்லை. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. தமிழ் நிதி. எஸ் சார் டவுட். இப்போ பையன் எக்ஸாம் கிளாஸ்க்கு போயிடுறாரு, ஸ்கூலுக்கு போயிடுறாரு. ஸோ அவரோட டைமிங் பார்த்தீங்கன்னா 5:30 அந்த மாதிரி தான் உள்ள திருப்பி வீட்டுக்கு வருவாரு, 5 to 6 o'clock. ஸோ இப்போ எக்ஸாம் டைம் வந்து அட்டன் பண்ண முடியாது, எக்ஸ்பிரி ஆயிடுமா அப்படின்ற டவுட். இல்ல சார், நமக்கு 2 days டைம் இருக்கும் சார் எல்லா டெஸ்ட்டுக்குமே. டியூஸ்டே நைட் வரைக்கும் டைம் இருக்கும், அதனால நீங்க எப்பனாலும் எழுதிக்கலாம் சார். ஓகே சார். சார் இன்னொரு டவுட், இந்த பிடபிள்யூடி கேட்டகரிக்கு தனியா எதனாவது நீங்க ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க? நான் வந்து கிட்டத்தட்ட 1 year உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் 2022ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் உங்களை. ஸோ நீங்க வந்து தனியா பிடபிள்யூடி கேட்டகரிக்கு தனியா ஃபாலோ அப் வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி எதனா ஃபாலோ அப் இந்த இயரும் பண்ணுவீங்களா? அதுல இருக்குது சார், இருக்கு, நம்ம பண்றோம் சார். நீங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க பிடபிள்யூடி கேட்டகரி எனக்கு தெரியாது, நீங்க எனக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணி விடுங்க. அந்த பிடபிள்யூடிக்குன்னு சொல்லி செப்பரேட்டா ஒரு குரூப் வச்சிருக்கிறோம், அந்த குரூப்ல நான் ஆட் பண்ணி விடுறேன். இன்கேஸ் அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்க இது பண்ணுங்க, நம்ம இது பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வருஷம் கவுன்சிலிங்க்கு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நான் இந்த குரூப்லேயே போடலாமா? பிடபிள்யூடி கேட்டகரி போடலாமா? போடலாம். நீங்க எனக்கு பர்சனலாவே அனுப்பிச்சு விட்டுருங்க, நான் அந்த செப்பரேட் பிடபிள்யூடி குரூப்ல ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கான்வர்சேஷன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எஸ், தேங்க்யூ. தமிழ் நிதி சொல்லிட்டீங்க. ஓகே, அனிதா பாரணி சார். சொல்லுங்க. இது ஓஎம்ஆர் ஷீட்ல ஷேர் பண்ணா எப்படி சார் அப்லோட் பண்ணணும்? மேலேயே வருமா போட்டோ எடுக்கணும்னு? இல்லப்பா, ஓஎம்ஆர் நீங்க இதுல அப்லோட் பண்ண முடியாது. மேபி நீங்க ஓஎம்ஆர் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓஎம்ஆர்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு யூ கேன் லாகின் இந்த டெஸ்ட்டை லாகின் பண்ணிட்டு உங்களுடைய ஓஎம்ஆர்ல நீங்க ஏபிசிடி மார்க் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதை வந்து இதுல செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம் கன்சூமிங் தான், பட் ரிசல்ட் பாக்குறதுக்காக நீங்க அப்படி பண்ணிக்கலாம். நம்ம ஓஎம்ஆர் அப்லோட் பண்ற ஆப்ஷன் ட்ரை பண்றோம், பட் டிஃபரெண்ட் ஓஎம்ஆர் ஷீட்ஸ் வந்து ஒரே இடத்துல ஸ்கேன் பண்ண முடியாது. இப்போ நம்ம சென்டர்ல ஒரு ஓஎம்ஆர் ஸ்கேனர் வச்சிருப்போம், அதனுடைய ஃபார்மேட் ஒரு மாதிரி இருக்கும். நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது, போட்டோ எடுக்கும்போது அதனுடைய இது வந்து இதுல கரெக்டா அக்யூரேட்டா வராது. ஸோ அதனால ஓஎம்ஆர் அப்லோட் ஆப்ஷன் இதுல எனேபிள் பண்ணல. பட் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஆன்லைன்ல நீங்க என்டர் பண்ணிக்கலாம். அந்த டெஸ்டினுடைய டீடைல்ஸ் எல்லாம் நீங்க என்டர் பண்ணிட்டு உங்களுடைய ரிசல்ட் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. எனி அதர் டவுட்ஸ்? வேற யாருக்காவது கேள்விகள் இருக்குதா?
எஸ், ஐ திங்க் மேபி வேற யாருக்கும் இந்த கொஸ்டின் இல்லைன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் ஆர் எனி டவுட்ஸ் நீங்க நம்ம குரூப்ல போடுங்க. நம்ம அதனுடைய கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அதோடைய குரூப்லயே நான் அப்டேட் பண்ணிடுறேன். அண்ட் அகைன் நான் திரும்பவும் ஒரு தடவை இது மட்டும் கொடுத்துட்றேன். இந்த டெஸ்டினுடைய ஷெடியூல் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் ஃப்ரம் சண்டே நமக்கு வந்து டியூஸ்டே வரைக்கும் டைம் இருக்கும். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி மட்டும்தான் வீக்லி ஒரு டெஸ்ட் வரும். மார்ச் அண்ட் ஏப்ரல்ல வீக்லி 2 டெஸ்ட் இருக்கும். வெனஸ்டே ஒரு டெஸ்ட் இருக்கும், அண்ட் அகைன் சண்டே ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுவும் அதே மாதிரி தான். வெனஸ்டே டெஸ்ட் வந்து ஃப்ரைடே வரைக்கும் அவைலபிளா இருக்கும், சண்டே டெஸ்ட் வந்து டியூஸ்டே வரைக்கும் அவைலபிளா இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அதில் நீங்க இது பண்ண முடியல, அட்டன் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா கூட நீங்க ரீ அட்டன் பண்ணிக்கலாம். அது வந்து நமக்கு எக்ஸாமினேஷன், நீட் எக்ஸாமினேஷன் வரைக்குமே உங்களுக்கு ரீ அட்டம்ப்டுடைய ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணியிருக்கிறோம். அண்ட் பிடிஎஃப் அண்ட் சொல்யூஷன்ஸ் எல்லாமே அந்த டெஸ்டினுடைய நம்மளுடைய டியூரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எல்லாமே ஷேர் பண்ணிடுவோம். நீங்க இது பண்ணிக்கலாம். என்டையரா ஸ்டூடெண்டான உங்களை மட்டும் தான் நான் நம்புறேன். பிகாஸ் நீங்க வந்து டெஸ்ட் எழுதும் போதும் சரி, அண்ட் ஓஎம்ஆர்ல நீங்க எழுதினாலும் சரி, வீட்டில இருந்து போன் யூஸ் பண்ணி எழுதினாலும் சரி, லேப்டாப் யூஸ் பண்ணி எழுதினாலும் சரி, டோன்ட் சீக் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர் ரிசோர்சஸ். புக்கை பார்க்கறதோ அல்லது இன்டர்நெட்ல சர்ச் பண்றதோ அதெல்லாம் பண்ணாம டேக் இட் சீரியஸ்லி. 3 ஹவர்ஸ்னா 3 ஹவர்ஸ் உட்காந்துருங்க. உங்களுக்கு ஒரு நீங்க சீக்கிரமே முடிச்சா கூட நீட் எக்ஸாம்ல எப்படி 3 மணி நேரம் உட்காந்துருப்பீங்களோ அதே மாதிரி உட்காந்துருங்க. அப்பதான் அந்த கொஸ்டினை நம்ம யோசிக்கிறதுக்கு முயற்சி பண்ண முடியும். யூஸ்வலா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றது எப்பவுமே, ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா அந்த டெஸ்டினுடைய டியூரேஷன் முடிய வரைக்கும் நீங்க அந்த ஹால்ல தான் இருக்கணும், அந்த பிளேஸ்ல தான் இருக்கணும். அண்ட் அகைன் அந்த கொஸ்டின்ல நீங்க எதெல்லாம் அட்டன் பண்ணாம விட்டீங்களோ அந்த கொஸ்டின்லாம் திரும்ப டைம் இருந்துச்சு அப்படின்னா திரும்ப யோசிங்க. ரிப்பீட்டர்ஸுக்கு பெரும்பாலும் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, டைம் கிடைக்காது. பட் இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர், மேக் ஷியோர் டு அட்டன் மேக்ஸிமம் கொஸ்டின். நிறைய கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, யோசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தப்பா எழுத வேண்டாம். இது கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியல, சும்மா நான் கெஸ்ட்ல விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட்ல எல்லாம் நீங்க மார்க் பண்ண வேண்டாம். பட் அக்யூரேட்டா ஓரளவுக்கு எனக்கு தெரியும், ஒரு 80% எனக்கு இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் தான் அப்படிங்கிறது என்னால இது பண்ண முடியுது, கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா, ரீகால் பண்ண முடியுது அப்படின்னா அதை வந்து இது பண்ணுங்க. சுத்தமா தெரியலன்னா அதை விட்டுருங்க. ஏன்னா நெகட்டிவ் மார்க்லாம் நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை வருது. நிறைய பேர் சீட்டே விட்டுருக்காங்க, நெகட்டிவ் மார்க்கிங்னால சீட்டு விட்டுருக்காங்க. ஸோ அதனால யோசிச்சு எந்த கொஸ்டினுக்கு நல்ல பதில் தெரியுமோ அதெல்லாம் எழுதுங்க. எந்த கொஸ்டின்லாம் எழுதலையோ, எந்த கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணாம இருக்கீங்களோ அதை ரிமைனிங் இருக்கிற டைம்ல ரீகால் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, அதை பத்தி யோசிக்க ட்ரை பண்ணுங்க. எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எந்தெந்த கொஸ்டின்ல நீங்க தப்பா எழுதிருக்கீங்களோ அல்லது எந்தெந்த கொஸ்டின்லாம் நீங்க எழுதாம விட்டீங்களோ அந்த டாபிக்ஸை படிச்சிருங்க. ஸோ இதுதான் வந்து பேட்டர்னா இருக்கும். டெஸ்ட்டை மட்டும் எழுதிட்டு போனா கண்டிப்பா பிரயோஜனமா இருக்காது. டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணீங்க, ஒர்க் அவுட் பண்ணீங்க, கொஞ்சம் படிச்சீங்க, கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தீங்க, கொஞ்சம் நீங்க உங்களை வருத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதனுடைய ரிசல்ட்டை நீங்க பார்க்க முடியும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அனிதா ஹரணி சொல்லுங்கப்பா. சார் இது ஏதாச்சும் சப்ஜெக்ட்ல டவுட்னா கேட்க முடியுமா? அந்த அவைலபிலிட்டி இருக்கா சார்? கொஸ்டின் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. எஸ்மா, ஆக்சுவலா நம்ம இதுல வந்து இந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் இன்க்ளூட் பண்ணல. மேபி ஃபியூச்சர்ல ஏதாவது நான் இன்க்ளூட் பண்ணேன் அப்படின்னா குரூப்ல அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு நம்ம வந்து டெஸ்ட் அண்ட் சொல்யூஷன், டீடைல் சொல்யூஷன் இதுல பண்ணிடுறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா சொல்யூஷன்ஸ்ல பாருங்க. அதுலயும் முடியல அப்படின்னா பின்னாடி நான் ஏதாவது இன்க்ளூட் பண்ணேன் அப்படின்னா இன்ஃபார்ம் பண்றேன். அந்த டைம்ல நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லா டெஸ்ட்டுக்கும் நம்ம இங்க ரெகுலர் கிளாஸஸ் போறதுனால இந்த சேம் ஃபேக்கல்டிஸை வச்சு இங்க நம்ம இது பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் கன்சூமிங் ஒர்க்கா இருக்கு. ஸோ அதனாலதான் இப்போதைக்கு இன்க்ளூட் பண்ணல. பட் லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் டைம் ஏதாவது பண்ணேன் அப்படின்னா நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே சார். இது மாம் ஐடியோட லாகின் பண்ணனால இது ஏன் நம்பர் அனுப்பணுமா சார் ஏதாச்சும்? உங்க நம்பர் அனுப்பிச்சிட்டீங்கன்னா குரூப்ல ஆட் பண்ணிடுவோம்ப்பா. நீங்க அதுல இருந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே சார். நம்பரும் இமெயில் ஐடி வேணுமா சார்? ஆமாப்பா, ஆமா. உங்களுடைய ஸ்டூடெண்டோட இமெயில் ஐடி அஸ் வெல் அஸ் வாட்ஸ்அப் நம்பர். நீங்க ரெஜிஸ்டர் பண்ண நம்பர்ல இருந்து எனக்கு பர்சனலா அனுப்பிச்சு விட்டுருங்க. குரூப்ல போட வேண்டாம், பர்சனலா அனுப்பிச்சு விட்டுருங்க, நான் ஆட் பண்ணுறேன். ஓகே சார், ஃபைன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். எக்ஸாமினேஷன்ல நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசையும் உங்களுடைய ஆசையும் அதாக தான் இருக்கும். உங்க பேரண்ட்ஸோட ஆசையும் அதாக தான் இருக்கும். ஸோ நல்லா படிங்க, இருக்கிற டைமை எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க, எல்லா டெஸ்ட்டையும் சீரியஸா எடுத்துக்கோங்க. கண்டிப்பா நீட் எக்ஸாமினேஷன்ல நல்ல மார்க் எடுக்க முடியும். பிகாஸ் யூ ஹவ் டேக்கன் சம் எஃபர்ட். நீங்க இந்த மாதிரி டெஸ்ட் எழுதணும், நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள வந்திருக்கீங்க. ஸோ அதனால டெஃபினெட்லி காட் வில் ரியலி பிளஸ் யூ ஸோ தட் உங்களுடைய ட்ரீமை நீங்க அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்காக என்னோட ப்ரேயர்ஸும் கூட. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ்.